வணக்கம், நான் சுரேஷ். என்ன வீடியோன்னா கத்தானியாவில் பாஸ்போர்ட் எம்பதி வந்து மூட்டம் எடுக்கப்பட்ட வீடியோ. நாங்கள் போட லேட் ஆகிட்டது. வாங்க நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாஸ்போர்ட் எடுக்கிற ஃபோட்டோ இந்த கடையெல்லாம் லீவு நாள் போட்டு அப்போ இந்த மிஷினில் ஒரு அண்ணா கேட்டா போல் வந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அடிக்கிறேன்றதை பார்ப்போம். இதை நான் 7 ரூபா போட்டிருக்கேன். 6 ரூபா 4 ஃபோட்டோக்கு 6. இதில் எது வித்தியாசம் இருக்குது போல் இருக்க பேர் மச்சு. மேலே 3 ரூபா. இது என்ன எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. புழைச்சால் பேருந்து திருப்பியும் நாங்கள் போட்டு எடுக்கணும். என்ன காதுகள் கண்ணமெல்லாம் நேராக ரெடியாக வச்சுட்டு கேமரா ஒதுக்கி அம்மா காசு போடுறேன். சில்லறை காசு மட்டுமா? சில்லறை காசு காட்டு இங்கே காட்டை கூட ஆளாக இருக்கா போடட்டும். அண்ணா வாங்க ரெடியா? சில்லறை காசு இருக்கா? நீங்கள் அடுத்து நீங்களே வச்சிருங்க. காது 2 மணி சரி, நாங்களும் ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்கு முதல் சில்லறை காசு போடணும். நாங்கள் கேமரா நாங்கள் வச்சுருக்கபடியே எடுத்துகிட்டு கழுகுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு அண்ணன் எடுக்கிறார். நாங்களும் மிஷின் வேலையில் போல் காசு கீழே வருது. காசு கீழே தான் வருது. போட போட காசு கீழே வந்து விழுது. காட்டிருக்கா அண்ணா? காட் வேலையில் இன்னும் ஒரு அண்ணன் சொல்கிற காட் போட்டு பார்த்தவரேன். காட் வேலையிலையா? வேலையிலையா? காசு மட்டும் தானே வேலை செய்யலையா? நான் போட்டுருவேன். காட்டு கூட வர பண்ண இல்லையா? நீங்கள் இதண்டே இல்லையா? உங்கள்கிட்ட காட்டா இருக்கா? என்னண்ணா காட்டை விட்டுட்டு எவ்வளோ வந்து ஒரு போட்டோட வந்திருக்கா. போட்டோ மேலே தம்பி காட் போட்டு வரையிலேண்டா பண்ணி போச்சு. நானும் பிஞ்செல்லாம் படுக்கணும். அது காட்டு இல்லை போட காசு தால் காசு. நாங்கள் ஒரு நாள் இதில் எடுக்கலாத பிரச்சனை. நீங்கள் செய்ய போகிறீங்களா? மிஷின் பழுது ஆகிட்டு மேட்ச். என்னண்டா ஒன்றும் காட்டு மடுக்குதில்லை, சில்லறை காசு மடுக்குது இல்லை. இந்த இதாக விட்டு விட்டு நல்ல காலம் போட்ட காசு திரும்ப வந்து அது அவற்ற காசு என்னோட நாங்கள் எங்களுக்கு இந்த சிட்டியாண்டா தெரியும். எங்கெங்கே இருக்கு அதை விசாரிச்சு பாருங்க. சரி, காட்டை போட்டும் எது போட்டும் வேலை செய்யலை. இதுதான் பிரச்சனை. அது முண்டா லீவு நாள் இல்லைண்டா வேணா கடையால் போட்டு. ஆனால் காசை கொடுங்க பார்க்க. ட்ரை பண்ணி பார்க்க. இந்த மிஷினுகளை நம்பி வந்த இல்லை எடுக்கலாம் வந்து. இப்போ இனி வேறு இடத்த இருக்கிற வரைக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீ யாரையும் மாதிரி. சரி, காசை கொடு அண்ணா. காசை கொண்டு அண்ணா வா. லோன் தான்.
போகிறது மாய்க்கின பார்த்தீங்க பேச்சு இப்போ நாங்கள் எம்பசிக்கு வந்தோம். இது கத்தானியா சசியோன சென்ட்ராலைக்கு கிட்ட வாரம். இந்த கெலியட்டர் ரோடு இது இதுக்கு கீழே இறங்கி போனால் ரேம் இருக்குது. அதுக்கு அங்கே கத்தானியா பஸ் வந்து அந்த தொங்கலில் வந்து நிற்கும். எல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அடுத்த இந்த சென்ட்ரால இந்த பஸ்ஸுகள் நிற்கிது. இந்த ரயில் ஸ்டேஷனே ஒரு கவுளுக்கு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக நாங்கள் நேரஞ்சலில் முடிஞ்சு போகலாமா போய் பார்ப்போம். அதுக்குள்ள டிக்கெட்டுகள் என்ன விலையாண்டு விசாரித்து பார்ப்போம் இருக்கா. ஏனென்னா தச்சலாக லேட்டாக முடிஞ்சால் ட்ரெயினில் ஏறி வரலாம். அப்போ நாங்கள் கேட்டு வைக்கிறது நல்ல. இப்போ தான் 170 போகுது, 4 மணிக்கு போகிறாங்க. அதுவும் உள்ளுக்குள்ளேயும் போய் நம்பராமன்னு சொல்கிறாங்க. அது தெரியலை, போனால் தான் தெரியும். எங்கடா 600 நம்பரில் நிற்குது. அந்த பில்டிங்கு அதெல்லாம் எம்பசி. சரி, அங்கே அவ்வளோ போய் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு எடுப்போம். இந்த பஸ் கத்தானியா பஸ் சசியோட இந்த ஐஸ்கிரீம் கடை. ஆனால் ஜனங்கள்லாம் குறைவாக தான் இருக்குது. இந்த லீவுன்னா தானே. மணிக்கூடு மேலே டைம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த ஒவ்வொரு பஸ் இந்த போட்டுகள் அங்கே இருக்கு. சிரமம் அந்த ரங்குது. நாங்கள் இப்போ ரயில் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். போயிட்டு பார்ப்போம். Ultimo treno quando oggi? Ultimo. Andare a Palermo. Alle 5:30. Alle 5:30 ultimo. Sera non c'è, vero? Quanto cose? Solo andare? 17,20 €. 17 ore. Grazie. எல்லாம் 5 தான் கடைசி. அப்போ பூர்ண நொண்டு தாண்டா 8:30க்கு போகுது. நாங்கள் அவங்கள எடுக்கலை. என்னென்ன இதுன்னு சொல்கிறாங்க மாதிரியா. வேலை இருக்கா என்னத்துக்கா இல்லையாண்டு. என்னவா வர்றது மட்டும்தான் 8:30க்கு இங்கே வருது. சாரி. அப்போ என்னென்னா அங்கேருந்து வார டைம் மட்டும் போட்டிருக்கேன். இங்கேருந்து போகிற கடை 5:30க்கு. என்ன சரி, ஓகே. அதை நம்பி இல்லை பார்ப்போம். ஐயா டிக்கெட் எடுத்துக்கொண்டு கவுண்டர்கள் இதே தான் கத்தானியா ட்ரெயினை தெரியும் எல்லாருக்கும். இதுக்குள்ளே வந்து நிற்கிறோம் ஸ்டேஷனுக்குள்ளே. அங்கால நிற்குது. மற்றும் அங்கால கடல் தெரியுது பாருங்க நீளமாக. சரி, ஓகே. நாங்கள் மறு வீடியோவில் வேறு என்ன இது இருக்கோ காட்டுறோம்.